வானவர்களின் துஆக்களை பெறக்கூடியவர்களாக அமர்ந்து இருக்கும் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தேனி மாவட்டம் கம்பம்பேரி அஸ்ஸலாம் மக்தப் மதரசா மாணவர்களின் நிகழ்ச்சிகளால் உங்களின் செவியும் கண்ணும் மகிழ்ச்சியும் பயனும் என்பதில் சந்தேகமில்லை. முதலாவதாக أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் நாம் அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டிய அமல்களை நமக்கு காட்டித் தந்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் ஒருவர் காலை எழுவதிலிருந்து இரவு தூங்கும் வரை செய்ய வேண்டிய அமல்கள், துஆக்கள், திக்ருகள் பற்றிய சிறு தொகுப்பை நாம் காண்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் இரவின் 3ஆம் பகுதியில் எழுவார்கள். எழுந்தவுடன் இரவு தொழுகையான தஹஜ்ஜுத் தொழுகையை தினமும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இரவின் 3ஆம் பகுதியில் இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து, நானே அரசன், நானே அதிபன், நானே அதிபன், என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் எவரேனும் உண்டா, அவரை நான் மன்னிக்கிறேன் என்று அழைக்கிறான். ஒரு அடியான் தனது இறைவனுடன் மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் இரவின் கடைசி பகுதியாகும். இந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதில்லை. மேலும் தன் அடியானிடம் இறைவன் கூறுகிறான், யார் என்னை பிரார்த்திக்கின்றார்களோ நான் அவரது பிரார்த்தனையை ஏற்கிறேன், யார் என்னிடம் கேட்கிறார்களோ நான் அவருக்கு கொடுக்கிறேன், யார் என்னிடம் மன்னிப்பு தேடுகிறார்களோ நான் அவரை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்ததும் பின்வரும் துஆவை ஓதுவார்கள். நூல் புகாரியில் இடம்பெற்றுள்ள இந்த ஹதீஸில் வரும் துஆவை ஓத வருபவர் السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق وجنة حق والنار حق والشاعة حق والنبيون حق ومحمد حق. اللهم لك
أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت ولا حول ولا قوة إلا بالله. பொருள் இறைவா, உனக்கே புகழ் அனைத்தும். வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவர்களுக்கும் நீயே ஒளியாவாய். உனக்கே புகழ் அனைத்தும். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவரையும் நிர்வகிப்பவன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும். நீயே மெய்யானவன். உனது வாக்குறுதி மெய்யானது, உனது சொல் மெய்யானது. உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது. சொர்க்கம் மெய்யானது, நரகமும் மெய்யானது. யுக முடிவு நாளும் மெய்யானது. நபிமார்கள் மெய்யானவர்கள். முகமது மெய்யானவர். இறைவா, உனக்கே கட்டுப்பட்டேன். உன் மீது நம்பிக்கை வைத்தேன். உன்னையே நம்பினேன். உன்னிடமே மீள்கிறேன். உன்னை கொண்டே வழக்குரைக்கிறேன். உன்னிடமே தீர்ப்பு கோருகிறேன். எனவே நான் முன் செய்தவைகளையும் பின்னால் செய்திருப்பதையும் நான் ரகசியமாக செய்ததையும் நான் வெளிப்படையாக செய்ததையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்ததும் ஆலி இம்ரான் அத்தியாயத்தில் இறுதி 10 வசனங்களை 190 முதல் 200 வரையிலான வசனங்களை ஓதுவார்கள். இந்த வசனங்களை ஓத வருபவர் நம் பள்ளி மாணவர். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسولك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فالذين قاتلوا وأخرجوا من ديارهم بعوضوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم
سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار صوابا من عند الله والله عنده حسن الثواب لا يغرنك تقلب الذين كفروا في البلاد متاع قليل ثم مأواهم جهنم وبئس المهاد لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها أنهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للأبرار وإن من أهل الكتاب لمن يؤمن بالله وما أنزل إليكم وما أنزل إليهم خاشعين لله لا يشترون بآيات الله ثمنا قليلا أولئك لهم أجرهم عند ربهم إن الله سريع الحساب يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. السلام عليكم ورحمة الله وبركاته. காலை மாலை துஆக்கள். ஒவ்வொரு நாளின் காலையிலும் மாலையிலும் ஒரு துஆக்களை அரபியுடன் அதன் பொருளை கூற வருகிறார்கள் நம் மதரசா மாணவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم اجعل في قلبي نورا وفي بصري نورا وفي سمعي نورا وعن يميني نورا وعن يساري نورا وفوقي نورا وتحتي نورا وأمامي نورا وخلفي نورا وأجلي نورا. இறைவா, என் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் பார்வைகளிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என் செவியிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனது வலதுபுறமும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனது இடதுபுறமும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு மேலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு கீழும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு முன்புறமும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு பின்புறமும் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு உண்மையாக ஒளியை ஏற்படுத்துவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzubillahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Allahumma bika asbahna wa bika amsayna wa bika nahya wa bika namutu wa ilayka nusur. பொருள்: இறைவா, உன்னை கொண்டே காலை பொழுதை அடைகிறோம், உன்னை கொண்டே மாலை பொழுதை அடைகிறோம், உன்னை கொண்டே வாழ்கிறோம், உன்னை கொண்டே மறைக்கிறோம், உன்னிடம் திரும்பி வர வேண்டும். அஸ்பஹ்னா அஸ்பஹல் முல்கு லில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ
إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أسألك خير ما بهذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده ربي أعوذ بك من الكسل وسوء الجبر ربي أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر நாங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டோம். காலை நேரத்தில் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் வழக்கத்திற்குரியன். அல்லாஹ் யாரும் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. அவனுக்கு ஆட்சி புகழும் அவனுக்கு. அவன் அனைத்து பொருட்கள் மீது ஆற்றுடையவன். இறைவன் இந்த பகலின் நன்மையையும் அதன் பின்னர் வரும் நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன். இந்த பகலின் தீயே விட்டோம், அதன் பின்னர் வரும் தீயே விட்டோம் நீடம் பாதுகாத்துகிறேன். சோம்பலை விட்டும் மோசமளவுமே விட்டோம் நீடம் பாதுகாத்துகிறேன். என் இறைவான இதனை விட்டோம் மன்னரை இதனை விட்டோம் நீடம் பாதுகாத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي وشر الشيطان وشره. இறைவா, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே, அனைத்து பொருட்களின் அதிபதியே, அரசனே, வழக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனது மன இச்சையின் தீங்கே விட்டும் சைத்தானின் தீங்கே விட்டும் அருளை குற்றங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பாவமளிப்பு கோருவதில் தலையாயிக்குவா. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இறைவா, நீயே என் எஜமான். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. என்னை நீயே படைத்தாய், நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கை என்பதையும் வாக்குறுதி என்பதையும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீயை விட்டு பாதுகாத்தேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீறினேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இம்மை வறுமை நன்மையை பெற்று தருந்துவா. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வாஃபினி வர்ஸுக்னி. பொருள், இறைவா, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை புரிவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற ஓதும் துவா 3 முறை. ரலிது பில்லாஹி ரப்பியு வ பிஸ்லாமில் தீனும் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. பொருள், அல்லாஹ்வை எனது இறைவனாகவும் இஸ்லாத்தை எனது மார்க்கமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது நபியாகவும் நான் மனதிலேயுடன் ஏற்றுக்கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சிறந்த பாதுகாப்பு துவா 3 முறை. பிஸ்மில்லாஹில்லதி லா இலாஹா மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். பொருள், அல்லாஹ்வின் பெயரால் நான் பாதுகாப்பு கொள்கிறேன். அவரது பெயருடன் பூமியிலும்
வானத்திலும் எந்த பொருளும் இடையூறு அளிக்க முடியாது. அவன் செவியோர்வோனும் நன்கறிந்தவனும் ஆவான். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஜர் தொழுகை முடிந்ததும் இந்த திக்ரை 3 முறை ஓதுவது பகல் முழுவதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒப்பானது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிக்கு கற்றுக் கொடுத்த துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிக நன்மைகளை பெற்றுத் தரும் துஆ. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வஸ்ஸீனத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்திஹி. பொருள்: அல்லாஹ் தூயவன், அவன் படைகளின் எண்ணிக்கை அளவிலும் அவன் திருப்திக்குரியவனாகவும் அவன் சிறிய அளவிலும் அவன் வார்த்தைகளிலும் அவனை போற்றி புகழ்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. பொருள்: அல்லாஹ்விடமே மன்னிப்பு தேடுகிறேன், அவனிடமே மீள்கிறேன். இந்த திக்ரை 3 முறை ஓத வேண்டும். லா இலாஹ இல்லா அன்த வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை முடிந்த அளவு ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. செலவாத்தின் சிறப்பு: நாம் ஒருமுறை நபியின் மீது செலவாத்து கூறினால் அல்லாஹ் நம் மீது 10 முறை அருள் புரிவான், 10 நன்மைகளை வழங்குகிறான், 10 தீமைகளை நீக்குகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஹா தொழுகையின் சிறப்பை பற்றி கூற வருகிறார் நம் பள்ளி மாணவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துஹா தொழுகையின் சிறப்பு: நம்மால் முடிந்த அளவு தினமும் சதகா செய்வோம். தினமும் லுஹா தொழுகையை தொழுவோம். லுஹா தொழுகையின் எண்ணிக்கை குறைந்தது 2 ரக்காய். இது நம் எலும்பு மூட்டுகளுக்காக கொடுக்க வேண்டிய சதகாவாக அமைகிறது. பகலின் ஆரம்பத்தில் 4 ரக்காய் தொழுபவர்களுக்கு அன்றைய பகலின் இறுதி வரையான காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதிகமான நன்மைகளை பெற 8 ரக்காய்களை தொழலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டிய நன்மைகள் பற்றியும் ஹலால் ஹராம் பற்றியும் இறைவனுக்கு பிடித்த வார்த்தைகள் பற்றியும் குர்ஆன் ஓதுவது பற்றியும் கூற வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Allah கூறி அல்லாஹ்வே அவர்கள் கூறினார்கள்,
எவரிடம் போன்ற தன்மைகள் அமைந்துள்ளதோ அவர் ஈமானின் சூழலில் உணரக்கூடியவர். முதலாவது தன்மை அல்லாஹும் அவனது தூதரும் அவருக்கு மற்றவரையும் விட அதிக நேசிக்கக்கூடியவராக இருப்பது. இரண்டாம் தன்மை ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. மூன்றாம் தன்மை நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் ஒரு நிராகரிப்புக்கு திரும்பிச் செல்வதை வெறுப்பது. இந்த மூன்று தன்மையை பெற்று ஈமானின் சூழலில் உணரக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்வார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. மூன்று விஷயங்களை அல்லாஹ் அழகானதை கூறினார். அழகான பொறுமை, எனவே புகார் செய்யாமல் பொறுமையாக இருங்கள். அழகான புறக்கணிப்பு, தீங்கை விளைவிக்காமல் புறக்கணித்து விடுங்கள். அழகான மன்னிப்பு, குறை சொல்லாமல் மன்னித்து விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவை ஹராம் என்றும் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டவை ஹலால் என்றும் நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இன்றைய சமுதாய மக்கள் ஹராமையும் ஹலாலையும் பிரித்து வராதவர்களாக தங்களின் மனோ இச்சைப்படி வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வுலகில் ஹராம் ஹராமாகத்தான் தெரியும், ஹராம் கடினமாகத்தான் தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 1வது வசனத்தில் கூறுகிறார், குல் லா யஸ்தவில் ஹபீஸு வத்-தய்யிபு வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ் ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாபி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். பொருள், கடினத்தில்தான் நன்மை இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு என ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் ஹராமை விட்டு விலகிவிடுங்கள். ஏனெனில் நல்லதும் தீயதும் சமமாகாது. ஆகவே அறிவாளிகளே, அல்லாஹ்வுக்கு பயந்து தீயவற்றிற்கு இணைக் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நாம் அறிவை வெற்றி பெற்று சொல்வாசிகளாக ஆகுவதற்கு வல்ல இறைவன் காட்டி தந்துள்ள ஹராமையும் ஹலாலையும் பேணி வாழ்வர்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. குர்ஆன் அர்த்தப்புரிந்து ஓதுவோம். குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை பொருளறிந்து ஓதுவோம். குர்ஆனை கருத்துணர்ந்து ஓதுவோம். சிந்தித்து புரிந்து குர்ஆனை ஓதுவோம். பயந்து பணிந்து குர்ஆனை ஓதுவோம். ஆசையோடும் ஆர்வத்தோடும் குர்ஆனை ஓதுவோம். காலை மாலை இரவு பகல் என எல்லா நேரமும் குர்ஆனை ஓதுவோம். மகிழ்ச்சியிலும் கவலையிலும் உற்சாகத்திலும் சோதனையிலும் குர்ஆனை ஓதுவோம். எல்லா சூழ்நிலையிலும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுடன் பேசிக்கொண்டே இருக்க குர்ஆனை ஓதுவோம். சொர்க்க ஆசையில் முழுக குர்ஆனை ஓதுவோம். நரக அச்சம் நேரமாக குர்ஆனை ஓதுவோம். மறுமையை அதிகரிக்க ஈமான் மகிமை பெற குர்ஆனை ஓதுவோம். இறை அச்சம் அதிகரிக்க குர்ஆனை ஓதுவோம். நயவஞ்சகம் நீங்க குர்ஆனை ஓதுவோம். நல்லோரின் வாழ்க்கை அறிய குர்ஆனை ஓதுவோம். கவலைகள் மறக்க உள்ளம் ஒளிபெற குர்ஆனை ஓதுவோம். குர்ஆன் சிறப்பறிந்து ஓதுவோம். நமது சிறப்பு உயர குர்ஆனை ஓதுவோம். குர்ஆன் மறுமையில் நமக்கு சிபாரிசு செய்ய ஓதுவோம். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அவரது குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம். உயர்வான் அல்லாஹ் தன் திருமறையில் 35வது அத்தியாயம் 29வது வசனத்தில் கூறுகிறார், أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி கொள்கையும் கடைபிடிக்கிறார்களோ
நாம் அவர்களுக்கு அளித்தவற்றை ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தானம் செய்து வருகிறார்களோ நாம் அவர்களுக்கு நிச்சயமாக என்றுமே நஷ்டமடையாத லாபம் தரும் ஒரு வர்த்தகத்தை எதிர்பார்க்கிறார்கள். எனவே ஆனந்தினமும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்து இறைவனின் அருளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தில் குர்ஆனை எழுதினால் ஒரு எழுத்துக்கு 70 முதல் 700 மடங்கு வரை நன்மைகளை இறைவன் வாரி வழங்குகிறான். எனவே அருள்மிகு ரமலான் மாதத்தில் வளமிக்கு குர்ஆனை அதிகமாக ஓதி இறைவனின் அருளை பெறுவோமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சஜ்தாவிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் கேட்ட துஆ. இவர்கள் கூற இருக்கும் இந்த துஆக்களை வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நோன்பாளியாக இறைவனிடம் துஆ செய்யும் பாக்கியத்தை பெற இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். இதை கூற வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா லா துஸிக் قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடப்பட செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து ரஹ்மத் என்னும் நல்லதை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மாபெரும் அல்ல. அல்-குர்ஆன் 3வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த துஆவை நாம் அனைவரும் மனனம் செய்து நேர்வழி கிடைத்த பின்னர் அதன் வழி தவறி விடாமல் இருக்க இந்த துஆவை அதிகமாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோமாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முன்னேறமான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு அருள்வாயாக. அன்றியும் ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையாக்காதிருப்பாயாக. எங்களிடமே நிச்சயமாக நீங்கள் இறக்கமுடையவன் கேள்விப்பவன். அல்-குர்ஆன் 59வது அத்தியாயம் 10வது வசனம். தன் திருமணி கூறிய இந்த பாவமளிப்பு துஆவை நாம் அனைவரும் மனனம் செய்து இதன் பாவமளிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. இறைவா, உள்ளங்களை திருப்புபவனே, எனது உள்ளங்களை உனது வழிபாட்டின்பால் திருப்புவாயாக. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم إني أعوذ بك من العجز والكسل والجبن والبخل والهرم وعذاب القبر. اللهم آت نفسي تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن
தஹ்வத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. பொருள்: இறைவா, பலவீனம், சோம்பல், கோழைத்தனம், கஞ்சத்தனம், முதுமை, மன்னரையின் வேதனை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, எனது உள்ளத்திற்கு இறைச்சத்தை வழங்கிவிடு, அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன். நீதான் அதன் பொறுப்பாளன், அதன் எஜமாளன். இறைவா, பயனற்ற கல்வியை விட்டும், அடக்கமில்லாத உள்ளத்தை விட்டும், நிறைவடையாத ஆத்மாவை விட்டும், அங்கீகரிக்கப்படாத துவாவை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தெரியும். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சஜ்தாவில் கேட்டுள்ளார்கள். இந்த துவாவானது ஒரு மனிதரின் அனைத்து விதமான கோரிக்கைகளும் இறைவனிடம் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த துவாவை நாமும் மனனம் செய்து சஜ்தாவில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வில்